தோழர்களே, எப்பவுமே ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்க பரிவார் கும்பல் தங்களுக்கு லாபம் இல்லாட்டினா ஒரு வேலையை செய்ய மாட்டாங்க. தங்களுக்கு எது லாபம் கொடுக்குதோ அந்த வேலையில தான் ரொம்ப கரெக்டா செய்வாங்க. யாருக்கு வேலை கொடுத்தா அவங்க நமக்கு விசுவாசமா இருப்பாங்களோ அவங்கள மட்டும்தான் பாதுகாப்பாங்க. ஆனா மக்கள் அப்படி இல்லையே. எனக்கு நல்லது செஞ்சா உனக்கு ஓட்டு போடுவேன், நாட்டை காப்பாத்தினா ஓட்டு போடுவேன், தொழிற்சாலைகளை உருவாக்கி விலைவாசிகளை குறைச்சு வேலை வாய்ப்பை உருவாக்குனா நான் உனக்கு ஓட்டு போடுவேன். இது மக்களுடைய டிமாண்டு. இதெல்லாம் செஞ்சதே இல்லை இந்த காவி கும்பல். அதனால ஒரு பெரிய ஆப்ப இந்த மிடில் கிளாஸ்ங்க சொறி இருக்கு. இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களே, நட்டா சுகாதாரத்துறை அமைச்சர் தமிழ்நாட்டு எம்பிக்கள் அடிச்ச அடியில டம்முன்னு விழுந்திருக்கிறாப்ல. செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு மண்டையாட்டி சரண்டர் ஆயிருக்கிறாரு. இதை நம்ம பேசாம விட முடியாதுல்லங்க. என்ன நடந்திருக்குன்னு ஒரு அதிர்ச்சிகரமான புள்ளி விவரம் வெளியே வந்திருக்கு. நாங்கெல்லாம் நிக்க வைக்கிறவங்க தான் ஜெயிப்பாங்க, நாங்க காட்டுறவங்க தான் எம்பி, நாங்க காட்டுறவங்க தான் எம்எல்ஏ, நாங்க போடுறதுதான் சட்டம் அப்படின்னு தானே இந்த கும்பல் செய்யும். இந்த கும்பலுக்கு ஒரு ஆப்பு வைக்கிறது இருக்குல்ல. எப்பவுமே மிடில் கிளாஸ் ஓட்டை வச்சு ஜெயிக்கிற ஒரு கட்சியா இருந்தது எது அப்படின்னா பிஜேபி. பெருவாரியான மிடில் கிளாஸ் ஓட்டு இந்தியா முழுவதும் பிஜேபிக்கு சாலிடா விழுந்துச்சு. அதனாலதான் 2014 ஏதோ மோடி வந்தாருன்னா அடிச்சு தள்ளிடுவாரு, அறுத்து போட்டுருவாரு, அப்படி பிச்சு எரிஞ்சிருவாரு அப்படின்லாம் நம்பினாங்க மக்கள். அதுல பெருவாரியான கூட்டம் எதுனா மிடில் கிளாஸ் மக்கள். வந்தாங்கன்னா தொழில்துறையெல்லாம் பக்காவா நிற்கும், அப்படியே அடிச்சு அப்படின்னு நம்பினாங்க. கடைசியில ஒண்ணும் இல்லைன்னு ஆயிப்போச்சு. சரி 2019 ஏதாவது செஞ்சிருவாரு அப்படின்னு அப்பயும் ஓட்ட போட்டாங்க. பிஜேபியின் முதுகெலும்பாக இருந்ததும் பிஜேபிக்கு அறுதி பெரும்பான்மையில் வெற்றியை தேடி தந்ததும் இந்த மிடில் கிளாஸோடைய ஓட்டு. அதனாலதான் 2014 2019 சாலிடா சீட்டை ஜெயிச்சு அப்படி போய் நின்னாங்க. அவன் பண்ற அயோக்கியத்தனத்தெல்லாம் நம்மளும் மண்டையாட்டிட்டு இருக்கிற மாதிரி ஆயிப்போச்சு இல்லையா? இப்போ அப்படி இல்லை. சிஎஸ்சிடி என்கிற ஒரு ஆய்வு நிறுவனம் இந்த தேர்தலுக்கு பின்னாடி, இந்த பட்ஜெட்டுக்கு பின்னாடி ஒரு கருத்து கணிப்பை எடுத்திருக்கிறாங்க. மக்களை சந்திச்சு பேசியிருக்கிறாங்க. அந்த கருத்து கணிப்புல மிடில் கிளாஸ் மக்கள் என்ன சொன்னாங்கன்றது பேரதிர்ச்சியாக இருக்கிறது. அதோட 2024 எலெக்ஷன்ல யாருக்கு மிடில் கிளாஸோடைய ஓட்டு அப்படின்றதையும் சேர்த்து அவங்க ஒரு ஆய்வை நடத்தி இருக்கிறாங்க. அந்த ஆய்வினுடைய முடிவு அதிர்ச்சியை தந்திருக்கு காவிகளுக்கு. பொதுவா ஆய்வுனாலே காவிகளுக்கு அதிர்ச்சி வைத்தியம் தான். அது தொடர்கதையா ஆயிட்டு இருக்கு. நம்ம 2024 எலெக்ஷன் அப்பயே வந்த பல ரிசல்ட்டுங்க இவங்களை அடிச்சு ஓடவரதா இருந்துச்சு. ஆனா என்ன, கோடி மீடியா வச்சு ஏதாவது பூசி முழுகி ஏதாவது அந்த மிஷினு வச்சு ஏதாவது செஞ்சிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணாங்க. ஆனா மொத்தமா மண்ணலி போட்டாங்க மக்கள். பொதுவா காவிகளுக்கு 38% மேல மிடில் கிளாஸோடைய ஓட்டு போயிருந்திருக்கு கடந்த 2 எலெக்ஷன்ல. 38% 2014 2019 38% மிடில் கிளாஸ் பீப்புள். அதாவது மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ், அதாவது நடுத்தர குடும்பம், மேல் வர்க்க நடுத்தர குடும்பம், இன்னும் கொஞ்சம் பணக்காரனா இருக்கிற நடுத்தர குடும்பம். இவங்களுடைய ஒட்டுமொத்த ஓட்டு சாலிடா போய் சேர்ந்திருக்குங்க. 38% இந்தியாவிலன்னா அது சும்மா சாதாரண பர்சன்டேஜ் கிடையாது. பெரிய அளவுல ஓட்ட போட்டிருந்திருக்கிறாங்க. கடைசியில் என்ன ஆகி போச்சு, 2019 பிறகு நாட்டை நாசமாக்கி வரியை பெருசாக்கி ஒண்ணுமே இல்லாம மிடில் கிளாஸா ஆக்கிட்டாங்க. அதுல கடுப்பாகி போன மிடில் கிளாஸ் இவங்களுக்கு ஓட்டு போட்டு வீணா போனோம் அப்படின்ற உண்மையை புரிந்து கொண்டார்கள். அப்போ ஓட்டு போட்டு வீணா போனோன்ற உண்மையை புரிஞ்சுக்கிட்டதுனால என்னாச்சு அப்படின்னா, அந்த சாலிடான ஓட்டு கிட்டத்தட்ட 5% மேல இந்தியா கூட்டணிக்கு வந்திருக்கிறது. அதுதான் ட்விஸ்ட் பாயிண்ட். இதாவது இவங்க அறுத்து தள்ளிடுவாங்க நினைச்சு ஓட்டு போட்டுட்டு மக்கள் அவங்களாம் இந்தியா கூட்டணிக்கு தங்களுடைய ஓட்டுகளை போட ஆரம்பிச்சிட்டாங்க. 2024 செம்ம அட்டி வாங்கினதுக்கு அது ஒரு காரணம். இன்னொரு விஷயம் இருக்கு. இதெல்லாம் முன்னாடியே அனலைஸ் பண்ணி தான் நீங்க பெரிய அளவில் ஜெயிக்க மாட்டீங்கன்னு சொன்ன பிறகுதான் பல தொகுதிகளில் நல்ல ஏற்பாடு செய்து எதிர்கட்சியே நிக்க விடாமாக்கி இந்த கும்பல் செய்ச்சு. இன்னும் பல இடங்கள்ல ஓட்டு பூத்தவே கேப்சர் பண்ணி குத்துன்னு குத்தி தள்ளிச்சு. இப்படி பல விஷயங்கள் இருந்து. கள்ள ஓட்டு போடுறது, இஸ்லாமியர்கள் ஓட்டு போட விடாம செய்யறது, மெஷினை ரிப்பேர் பண்ணி வைக்கிறது, மெஷினுக்குள்ள ஏற்கனவே திணிக்கிறது, எல்லா அயோக்கியத்தனமும் பண்ணி சாலிடா எந்தெந்த இடத்துல இதெல்லாம் செய்ய முடியும்னு பார்த்து வச்சுக்கிட்டு அந்த இடத்துல எல்லாம் இதை செஞ்சு தனக்கான ஒரு குறைந்தபட்சமான இடத்த வச்சுக்கிட்டாங்க. இல்லைன்னா இந்த 2024 எலெக்ஷன்ல
படு தோல்வி இல்லை, கேடுகட்ட தோல்வி அடைஞ்சிருப்பாங்க, கேவலமான தோல்வி அடைஞ்சிருப்பாங்க. ஆனால் என்னன்னா அவங்களுக்கு இது முன்னாடியே தெரிஞ்சதுனால அதை வச்சு சமாளிச்சுட்டாங்க. ஆக மிடில் கிளாஸோடைய ஓட்டு இப்பயும் கம்மியாக இருக்கு. இப்போ போய் கேட்டதுக்கு அந்த மிடில் கிளாஸ் சொல்றாங்க, ஐயோ சாமி இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா எங்களை பிச்சை எடுக்க வச்சிருவாங்க, இவனுங்களுக்கு அடுத்த முறை எங்கள் ஓட்டு கிடையாது, இவங்களுக்கு பட்ஜெட் போட தெரியல. வரி கட்டுறதுல பெரும்பாலும் மிடில் கிளாஸா இருக்கிறாங்க. வரி கட்டுகிறவர்கள் பெரும்பாலுமே 38% மிடில் கிளாஸா இருக்கிறாங்க. எப்படியும் சொத்து வச்சிருப்பாங்க, அதுக்கான வரி பெரிய அளவில் சம்பாதிப்பாங்க, அதுக்கான வரி எல்லாத்துலேயும் அங்கங்கே போட்டு வச்சிருப்பாங்க, காசு எல்லாத்துக்குமான வரியை கட்டுறாங்க. இப்போ அதுக்கெல்லாம் கூடுதலா ஆப்ப யார் வச்சா? பிஜேபி வச்சுச்சு. 2024 நீ ஓட்டா போட்ட எனக்கு இல்ல, நீ போய் யாருக்கு போட்ட? ராகுல் காந்தி கும்பலுக்கு போட்டியா? உனக்கு ஒன்றும் கிடையாது. நீ மிடில் கிளாஸை கழட்டி விட்டுருந்தாங்க. எப்படி தென்னிந்தியாவை பட்ஜெட்ல கழட்டி விட்டுட்டு பீகாருக்கும் இங்க இருக்கிற ஆந்திராவுக்கும் எல்லாத்தையும் செஞ்சாங்களோ அதை போல ஓட்ட சாலிடா திசை திருப்பி போட்ட கும்பலுக்கு நாங்க எதுவுமே செய்ய மாட்டோம்னு மிடில் கிளாஸா போட்டு தள்ளிட்டாங்க. அதுலதான் நீண்ட கால சேமிப்புக்கான லாபம் இருக்குல்ல, அதுல ஒரு வட்டியை போட்டான். பங்கு சந்தைகள்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நீண்ட காலத்துக்கான ஒரு முதலீடு பண்ணுவாங்க. ஒரு 20 வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு 15 லட்சம் வரும், 20 லட்சம் வரும், அதை வச்சு நான் என் பிள்ளைய படிக்க வைப்பேன், என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன், ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு அந்நேரம் எனக்கு வயசாயிருக்கும், என்னுடைய மருத்துவ செலவு கூட நான் வச்சுப்பேன், ஏதோ ஒரு ரீசனுக்காக போட்டு நீண்ட காலமா அதை பாதுகாத்து வச்சு அதை கையில் எடுக்கும் போது அந்த பணத்தை பிடுங்கி தின்றது இருக்குல்ல, அதுதான் நம்ம நிர்மலா அவர்களுடைய கேடுகட்ட பட்ஜெட்டா இருந்துச்சு. முதல்ல 10% இருந்துச்சு அந்த நீண்ட கால சேமிப்புல வரி போடுறது 10%, அதுவே பெருசுதான். ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா இப்ப 25% ஆயிட்டாங்க. நீங்க சோறே சாப்பிடாம உமுறை குடிச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு அந்த காசை சேர்த்து வச்சு நம்ம பிள்ளைகளுக்கும் எதிர்காலத்துக்கும் ஒரு நம்பிக்கை கொடுக்குற பணத்துல கையை வச்சு புடுங்கி தின்றுருக்கு இந்த மோடி குரூப்பு. அதோட மட்டும் இல்லைங்க, மியூச்சுவல் ஃபண்டு இதுல மட்டும் கிடையாது. வீடு வாங்குறதோ விற்கிறதோ எந்த வேலையும் பண்ண முடியாது. நீ பொருளாதார மந்த நிலைன்னு ஒண்ணு சொல்லுவோம். அதென்ன பொருளாதார மந்த நிலை அப்படின்னா இன்ஃப்ளேஷன், அதாவது பணவீக்கம். இந்த பணவீக்கம்னா என்னன்னா பணத்தோடைய மதிப்பு குறைஞ்சு போயிருது. பணத்தோடைய மதிப்பு குறைஞ்சா என்ன ஆகும் அப்படின்னா விலைவாசி தாறுமாறா ஏறும். தாறுமாறா ஏறுனா சாமானிய மக்கள் வாங்குகிற தன்மையை இழந்துருவாங்க. அவன் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறான் அப்படின்னா ஒரு நாளைக்கோ 500 ரூபாய் சம்பாதிக்கிறான்னா அவன் வாங்குற தன்மை இழந்துட்டா அவனுடைய உணவு போயிடும், உடை போயிடும், அடிப்படை தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியாது. இப்படியான சூழ்நிலைக்கு குடும்பம் தள்ளப்படும். இதான் பணவீக்கத்தால பெரிய அளவில் இந்த நாட்டு மக்கள் மொத்தமா அழிக்கப்படுவாங்க. இந்த சூழ்நிலையில இந்த வீடு வாங்கி விற்கிறவங்க இருக்கிறாங்க இல்லையா, இவங்களுக்கு இந்த பணவீக்கத்துக்கு ஏற்ற மாதிரி விலைவாசி ஏறும் இறங்கும். அதுக்கேற்ற மாதிரி லாபம் வச்சு விற்பாங்க. ஒரு 40 லட்சத்துக்கு வாங்கின வீட்டை ஒரு 60 லட்சத்துக்கு கூட விற்பாங்க. அதில் 55 லட்சத்துக்கு விற்பாங்க. அதில் அவங்களுக்கு ஒரு 10-15 லட்சம் தான் வாங்கினதை விட அவங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கும். இப்போ என்ன ஆகி போச்சுன்னா நீ 15 லட்சம் லாபம்லாம் வச்சா விற்க முடியாது. ஏன்னா அப்படி ஏற்றிக்கலாம் இறக்கிக்கலாம் அப்படின்ற இந்த விதியவே தூக்கிட்டாங்க. வாங்கி உன் பத்திரத்தில் என்ன இருக்கோ அதுக்கு வித்துட்டு போ அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. சரி அப்பனா நல்லதே அப்படின்னா வாங்குறவே வரி கட்டு. உனக்கு 45 லட்சத்துக்கு நீ ஒரு வீடு வாங்கினாலும் நீ அதுக்கு கட்டுற வரி இருக்கு பாருங்க, கிட்டத்தட்ட அதுல 4ல் ஒரு பங்கு நீ வரியா கட்ட வேண்டியது இருக்கும். இப்போ முடிச்சு விட்டானுங்களா, மொத்தமா முடிச்சு விட்டாங்களா. இதனாலதான் மிடில் கிளாஸ் கடுங்கடுப்புல இருக்கிறாங்க. இன்னொரு அடி நட்டா ஏன் வாங்கியிருக்காரு? அவர் தான் சுகாதாரத்துறை அமைச்சர். அவர் என்ன அடி வாங்கி டம்முன்னு காலில் விழுந்தாரு அப்படின்னா மருத்துவத்துறைக்கு நீட்டு தேர்வு கொண்டு வந்திருக்காங்கல்ல, அதுலயும் மருத்துவ உயர்கல்விக்கான நீட்டு தேர்வு வைக்கிறானுங்க வச்சுட்டே இருக்கானுங்க. மார்ச் 11 சொன்னானுங்க, வைக்கல, கேன்சல். ஜூன் 7 சொன்னானுங்க, வைக்கல, கேன்சல். ஜூன் 23 பரிச்சைனானுங்க, அதையும் 22 ராத்திரி 10:30 மணிக்கு கேன்சல். டிக்கெட் போட்டவங்க, டிக்கெட்டை போட்டு வெளியூருக்கு போனவங்க, அங்க போய் ரூம் போட்டு எல்லாம் போச்சு, திரும்ப வெட்டியா வீட்டுக்கு வந்தாங்க. இது ஒரு பெரிய மன உளைச்சலை ஏற்படுச்சு. ஜூன் 23 முடிச்சு விட்டாங்க. இப்போ ஆகஸ்ட் 11 தேர்வு. சரி தேர்வு வைங்க. முதுநிலை நீட்டுனா யாருன்னா எம்பிபிஎஸ் படிச்சு முடிச்ச மாணவர்கள் எழுதுவாங்க. வேற ஏதாவது ஸ்பெஷலா ஒரு மாஸ்டர் டிகிரி படிக்கிறதுக்கு எழுதுற தேர்வு. தென் மாநிலங்கள்ல இந்த உயர்கல்வி மருத்துவர்கள் பரீட்சை மையங்கள் இருக்குல்ல, அந்த பரீட்சை எழுதுற மையங்களினுடைய எண்ணிக்கையை குறைச்சிருக்கிறாங்க. இது எவ்வளவு அயோக்கியத்தனம்! எதுக்காக ஒரு மாநிலத்தினுடைய பரீட்சை எழுதுற மையங்களை குறைக்கணும்? அதுக்குள்ள என்ன அரசியல் இருக்கு அப்படின்றது சேர்த்து பேசணும். 31 மையம் தமிழ்நாட்டில் இருந்துச்சு, அதை 13 குறைச்சிருக்கிறானுங்க. அப்ப என்ன அர்த்தம்? ஒரு பயம் மெடிக்கல்ல வந்துடக்கூடாது. தமிழ்நாட்டில் நம்ம கட்டி எழுப்பி வரிப்பணத்தில் அப்படி உருவாக்கி வச்சிருக்கிற மருத்துவ கட்டமைப்பை
போற வரவன் அங்க இருக்கிறவன் இங்க இருக்கிறவன் பணக்காரன் எல்லாம் அனுபவிப்பான். ஆனா நம்ம ஊர்ல இருக்கிற நம்ம பிள்ளைங்க அதுல போய் படிக்க முடியாது. எவ்வளவு அயோக்கியத்தனம். 31 எங்க இருக்கு, 13 எங்க இருக்கு, அவ்வளோத்தையும் மூடிட்டானுங்க. மூடிட்டு போற போக்குல ஆந்திராவில் 10 சென்டர்ல போடு, இங்க தெலுங்கானால 10 சென்டர்ல போடு, இங்கிட்டு கேரளாவுக்கு போ, இங்கிட்டு கர்நாடகத்துக்கு போ அப்படின்னு தமிழ்நாட்டு மாணவர்களை அடிச்சு விடுறது. கேரளாக்காரங்களை நீ தமிழ்நாட்டுக்கு போ, நீ அங்க போ, இங்க போ. நீ யோக்கியமா தானே பரிச்சை நடத்தின, அதான் ஊரே காரி துப்பிருச்சுல. நீட் தேர்வுல நீங்க பண்ற அயோக்கியத்தனம், உங்க நிறுவனம் செய்த அயோக்கியத்தனம், இந்த டெஸ்டிங் ஏஜென்சி பண்ண எல்லா அயோக்கியத்தனமும் வெளியே வந்துருச்சு. இனியெல்லாம் நீங்க நல்ல வேசெல்லாம் போடவே முடியாது. அவ்வளவு அயோக்கியத்தனம் பரிச்சையில் நடந்து போச்சு. இதுல நீங்க என்ன திடீர் யோகினா மாதிரி எங்க வீட்டு பிள்ளைங்க பரிச்சை எழுத போற பிள்ளைங்களை பூரா தெருவில் நிக்க வச்சு டிக்கெட் கிடைக்கலங்க, ட்ரெயின் டிக்கெட் கிடைக்கல, ஃப்ளைட் டிக்கெட்டு தலை விட்டு போற அளவுக்கு டிக்கெட் இருக்கு. அதோட போய் 2 நாளைக்கு முன்னாடி போய் உட்காந்துட்டு ரூம் போட்டு அங்க போய் பரிச்சை சென்டர் எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு வந்து ரூம்ல தங்கிட்டு ராத்திரி ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில போய் பரிச்சை எழுதணும். அவங்களுக்கு மன உளைச்சல். 1000 கிலோமீட்டருக்கு அந்தண்ட, 1200 கிலோமீட்டருக்கு அந்தண்ட வெளி மாநிலங்கள்ல போடுறீங்க. என்ன அயோக்கியத்தனம். அவங்க கிட்ட கேட்குறீங்க விருப்பமா 4 சென்டர் சொல்லுங்கன்னு. அந்த 4லையும் போடாம நீங்களாம் ஒரு 5ஆவதா ஒரு சென்டர் போடுறது என்ன மாதிரியான சூழல்? இப்போ பரீட்சை எழுதுகிற பிள்ளைகளை உளவியெல்லாம் டேமேஜ் பண்ணி, உளவியெல்லாம் அந்த பிள்ளைகளை வந்து பிரச்சனைக்குள்ளாக்கி, பரீட்சையை நல்லா எழுத விடாமாக்கி, அதன் மூலமா எங்க பிள்ளைய மருத்துவ உயர்கல்வியிலேருந்து தூக்கி எறிஞ்சு தெருவில் போடுறதானே நீங்க ட்ரை பண்றீங்க. அப்ப இந்த மருத்துவ கட்டமைப்புக்குள்ள எங்க வீட்டு பிள்ளைங்க உயர்கல்வி படிச்சிடக்கூடாதுன்றதுல கவனமா இருக்கீங்க, ரொம்ப தெளிவா முடிவெடுக்கிறீங்க. அப்புறம் என்னாச்சு, நம்ம ஆளுங்க போய் வச்சு செஞ்சுட்டாங்க. எங்க நாடாளுமன்றத்தில் வச்சு உரிச்சிட்டாங்க. நாடாளுமன்றத்தில் வச்சு உரிச்சிட்டாங்கன்ற பிறகு அது போய் நட்டாதானே சுகாதார அமைச்சர், அவரையும் சந்திச்சு, ஏற்கனவே இங்கே கேரளாவில் நிலச்சரிவில் ஒரு பெரிய மாவட்டமே அழிஞ்சு போச்சு. அதே மாதிரி தான் ஹிமாச்சல் பிரதேசத்தில் வெள்ளத்தால அந்த மாநிலமே அழிஞ்சு போச்சு. இந்த மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க? பாதி பேர் செத்துட்டாங்க, அது வேற. மிச்சம் இருக்கிற மாணவர்களுக்கு என்ன மாதிரியா மனநிலை இருக்கும், அவங்களுக்கு எப்படி பரிச்சு வைப்பீங்க? எல்லாத்தையும் போய் சொல்லி யாரு? திமுக எம்பி வில்சன். அதே போல இங்க பாத்தீங்கன்னா சிபிஎம் திண்டுக்கல் ஜெயிச்சார் பாருங்க, 2வது மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சவர் சச்சிதானந்தம். தோழர் சச்சிதானந்தம். அவங்க 2 பேரும் போய் தான் அந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் தான் பாராளுமன்றத்தில் இந்த பிரச்சனையை எழுப்பி இருக்கிறாங்க. அதுலயும் பல பெண்கள் கன்சீவா இருக்கிறாங்க. டிகிரி முடிச்சிருப்பாங்க, யூஜி டிகிரி முடிச்சோடனே கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்பாங்க. அதுல பல பெண்கள் கன்சீவா இருக்கிறாங்க. நம்ம வீட்டு பிள்ளைங்க அதுக்கு தெருவில் நாதி இல்லாம அலையிறது விட்டுட்டு, இது ஏற்கனவே நீட்டு தேர்வில் பக்கத்து மாநிலங்களுக்கு போட்டு நம்ம வீட்டு சின்ன பையனை கூட்டிட்டு போன ஒரு பெரியவர், அவங்க அப்பா இறந்து போன கதைகள்லாம் நமக்கு தெரியும். அப்ப தென் மாநிலங்கள்ல கல்வியை புடுங்குவதன் மூலமாக அவர்களுடைய எதிர்ப்பை, அவர்களுடைய கல்வி சூழலை, அறிவு சூழலை அழித்து விடலாம் என்று கற்பனை செய்து இந்த கும்பல் ஒருபோதும் அதை நடக்க விட மாட்டோம். ஸோ இப்போ வா வலிக்கு எல்லாம் மாத்த, எல்லாரையும் லோக்கல்ல போடு, எல்லாருக்கும் இங்கே சென்டர் போடு, டம்முனு காலில் விழுந்து நட்டா எல்லாத்தையும் மாத்தி இருக்கிறாரு. அதிகாரத்தை எதிர்க்காம எந்த மாற்றமும் வராது.